பாஜக வளர்ச்சிக்கு ஸ்டாலின் எதிர்க்கிறது சரியா? அதிமுக ஜெயலலிதாவும் கரப்ஷன் கேஸ்ல உள்ள போனவங்க, அதை சீமான் ரொம்ப தெளிவா பேசுறாரு. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, அண்ணாமலையை மாத்தினது பெரிய ஏமாற்றம். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் அண்ணாமலை தான் ஹீரோ. அவரோட உழைப்புல கிடைச்ச ஓட்டு. கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறதும் அசூரன்ஸ் அமித்ஷா வாங்கியிருப்பாரு நான் கருதுறேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2 செல்வாக்கான தலைவர்கள் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஏன் கதவை மூடினார்? திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கியே ஆகணும் என்று இரும்பு பிடியா இருக்கிற சார், உடும்பு பிடியா சார். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். பட் ஸ்டாலின் கூட்டணி பலத்துல பெரிய உயரத்துல இருக்கிறாருங்கிறது 100% உண்மை. என் தமிழினம் ஒரு பொங்கலை கூட கொண்டாடாம கையேந்தக்கூடிய நிலைமையில இருக்காருன்னு சீமான் மட்டும்தானே பேசுறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் குட்டிகண்ணன். சார், என்ன சார், ஸ்டாலின் அரசை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சொல்றது விட காட்டமா விமர்சிச்சிட்டாரு. வரவேற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அப்படிங்க சார். பாஜக தன் ஐடியாலஜில இருந்து திராவிட ஐடியாலஜி இருக்கிறாங்க, அது நல்ல விஷயம்தான். அதுல எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இன்னொரு திராவிட கட்சியான எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணும். அது இல்லாம எடப்பாடியை வாழ வைக்கிறதுக்கு ஸ்டாலினை எதுக்குறதுல அர்த்தம் இல்லை. அந்த வியூகம் சரியில்லை. பாஜக வளர்ச்சிக்கு ஸ்டாலினை எதுக்குறது சரியான வியூகம். ஆனா திமுக ஆட்சியை ஒழித்தே தீர்வு சபதம் இட்டு இருக்காரு. அதுதான் ஒரு இது இருக்குல்ல. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிட்டாருன்னா அந்த சபதத்துக்கு நம்மளும் கூட நின்று துணை புரியும். அது வேற, ஊழல் கட்சி ஆட்சி வேறன்ட்டு பயங்கரம் போட்டு பொது வெளியில வெடிச்சிருக்காரு. மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அதிமுக ஊழல்னு தான் மக்கள் பார்ப்போம். அதனாலதான் திமுக ஊழல் அதிமுக ஊழல்னு சொல்லிட்டு 2019 கூட்டணிக்கு போனேன். பாஜகவோட நாம் தமிழர் ஒரு விழுக்காடு வாக்கு கூட வாங்கிட்டாங்க. இப்ப அதிமுக போறதுல தப்பு இல்லை. குடுமி பாஜக கையில இருக்கணும். அதிமுக குடுமி பாஜக கையில இருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பொன்முடி, நேரு, துரைமுருகன், செந்தில் பாலாஜி சொல்லாம அவங்க டிபார்ட்மெண்ட் வச்சு இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு அப்படி சொல்லியிருக்க. அப்பன்னா இன்னும் 100 நாட்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய என்ன அதிசயங்கள் பார்க்கலாமா? புயல் செலவு போறதுக்கு இதுவரை பண்ணாத அதிசயங்கள் இனிமேல் நடக்குமாங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி நடந்தாலும் தேர்தல் காலத்துல செந்தில் பாலாஜியோ துரைமுருகனோ பொன்முடியோ கைது செய்யப்பட்டா அது ஸ்டாலினுக்கு பெரிய சிம்பதியா மாறும். இதுதான் அரசியல் தத்துவம். ஆனா எப்பயுமே தமிழக மக்களிடம் திமுக ஒரு ஊழல் கட்சிதான் பதிவாயிருக்கு. அதிமுக ஜெயலலிதாவும் கரப்ஷன் கேஸ்ல உள்ள போனவங்க, அதை சீமான் ரொம்ப தெளிவா பேசுறாரு. உங்க ஆத்தாவும் ஊழல்ல சிறைக்கு போனவங்க தான் ஃபோல்ஸா சொல்றாங்க. அப்போ சீமான் சொல்ற கருத்தும் சரின்னு மக்கள் நினைக்கிறனாலதான் அவர் அங்கீகாரம் பெற்றிருக்காருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சது. அப்புறமா பெரிய லெவல்ல எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அப்ப பாகிஸ்தான் கூட நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பெகல்காம். அதனால சும்மா இருந்தாரு, அதில் கவனமா இருந்தாரு அமித்ஷா. இப்ப அப்படி இல்ல. அதனால் சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் படையெடுக்க போத தமிழகத்தின் மீது, தமிழக அமைச்சர்கள் மீது. சட்டம் தன் கடமை செய்யறது எந்த மாநிலம் நான் வரவேற்கிறேன். அதுல மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, அண்ணாமலையை மாத்தினது பெரிய ஏமாற்றம். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் அண்ணாமலை தான் ஹீரோ. அவரோட உழைப்புல கிடைச்ச ஓட்டு. அவர் ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க, சிஎம்முக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்புகளை கொடுத்தாங்க. ஆனா அவரை நீக்கிட்டாங்க. நீக்கின சூழ்நிலையில கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறதும் அசூரன்ஸ் அமித்ஷா வாங்கியிருப்பாரு நான் கருதுறேன். அது தேர்தல் கூட்டணி
பேச்சுவார்த்தை முடியும் போது தெரிய வரும். அமித்ஷா சீட்டுல ஏமாற மாட்டாருன்னு நான் கருதுறேன். சரி சார், அண்ணாமலை நீக்கின பிறகும் சரி, திருநெல்வேலியும் சரி, இப்ப நடந்த பொதுக்கூட்டத்திலும் சரி, அதிமுக 21%, நாங்கள் 18% அப்படி உறுதியா சொல்றாரு சார். அந்த உறுதியை தான் நான் பாராட்டுறேன். அந்த உறுதியை தான் அமித்ஷாட்ட நான் எதிர்பார்க்கிறேன். 23-18 அதுல வராதவங்கள விட்டுருங்க. 20 விழுக்காடு வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் பெற்றாருன்னா 11.4 தாமரையில அண்ணாமலை ஹீரோவா அவர் ஒரு லீடரா பெற்று காட்டியிருக்கிறார். அதற்குள்ள சீட்டை வாங்கிடணும். இதுதான் எடப்பாடிகிட்ட ஏமாறாம 29ல மோடி ஏமாறாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு மோடி பொங்கல் தான் கொண்டாடுறாரு அமித்ஷா. மோடி 29ல ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல ஆர்டி என்ன அக்கறையோட இருக்கானோ அதுக்கு கொஞ்சமும் குறையாத அக்கறையோட அமித்ஷாவும் இருப்பாரு. ஸோ அமித்ஷா ஏமாற மாட்டார் சார். இதுல நயனா நாகேந்திரனின் நடப்பயணத்திலும் சரி, இறுதியிலும் சரி, அதிமுக கலந்து கொள்ளவில்லை அப்படி என்றால் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரா? தாவேக்கா நம்ம கூட ஒரு அதனால தானே புறக்கணிச்சிருக்காங்க. தாவேக்கா பலம் நிரூபிக்காத கட்சி, அதால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அது இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அதிமுக சொல்றதுனாலும் சரி, திருநாக்கரசு அண்ணன் சிவாஜி, ராஜேந்தர், வடிவேலு இவங்களெல்லாம் வச்சு சொல்றதுனாலும் சரி, மற்றபடி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர் விஜயகாந்தா இல்லையான்னு 2026 தேர்தல் முடிவுல தான் தெரியும்னு சொல்றதா இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியன் ஆணித்தரமா சொல்றதா சரி, இவங்க கருத்தை நான் மதிக்கிறேன். ரங்கராஜ் பாண்டியங்க கருத்து பார்வையற்றாட்டு லெஸ் இன்ஃபார்ம்டாட்டு விவரம் இல்லாம அட்டுத்தனமா ரங்கராஜ் பாண்டே இதுல இருக்கிறாரு. அட்டு ரங்கராஜ் பாண்டியன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவர் தன்னை திருத்திக்கிடணும். திருநாக்கரசு கருத்து சரிங்கிறத உணரணும், பிரேமலதா அம்மையார் கருத்து சரிங்கிறத உணரணும், ஜான் பாண்டியன் கருத்து சரிங்கிறத உணரணும். நானும் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜியும் இதை சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில விஜய் பலம் நிரூபிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. விஜய்க்கு எதிராட்டு என் கருத்துக்களை நான் முன்வைக்கல. விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு பலத்தை நிரூபிச்சது மாதிரி 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2026ல விஜயும் பலத்தை நிரூபிக்கலாம். செந்தூரப்பாண்டி நிரூபிச்சது மாதிரி செந்தூரப்பாண்டி தம்பி நான் ஆட வந்தேன்னு சொன்ன விஜயும் அதை நிரூபிக்கலாம். அதை நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா பலம் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையார் அடையாள அரசியலுக்காக 15 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அண்ணன் வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ விஜயகாந்த் நான் என்ன வைகோவுக்கு கீழையான்னு தனியா போயிட்டாரு. 8.3 நிரூபிச்சாரு, 10 நிரூபிச்சாரு. நிரூபிச்ச விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையார் சீட்டுகளை கொடுத்தாங்க, 41 சீட்டை கொடுத்தாங்க. ஆனா நிரூபிக்காத விஜய ஒரு அரசியல் சக்தியா காட்டுறது, பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் இழிவான செயலை செய்கிறார்கள். இழிவான செயலை ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் செய்கிறார்கள். சீமான் 8.2 நிரூபித்தவர் மீது உள்ள பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் காரணமாக இழிவான செயலில் ரங்கராஜ் பாண்டே தொடர்ந்து ஈடுபடுகிறார். அதை பல அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அதனை ஏற்றுக்கொள்ளாத திருநாக்கரசு, ஜான் பாண்டியன், பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கருத்தை நான் மதிக்கிறேன். அதே வேளையில் 26ல் விஜயால நிரூபிக்க முடியுமா? தேர்தல் ஆணைய புள்ளி விவரம் வந்தால் அவர் நிரூபிக்க வாய்ப்பு உண்டு. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி கொண்ட கமலஹாசன், பவன் கல்யாண், விஜயகாந்த் எல்லாரும் நிரூபிச்சிருக்காங்க. விஜயும் நிரூபிப்பார். ஆனால் அது என்னங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லும். அதற்கு முன்னாடி அவரிடம் ஓட்டு இருக்கு என்று சொல்வது அயோக்கியத்தனம், மடமை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களின் நயவஞ்சகத்தன நரி வேலை. ஆனா இப்ப அதாவது எடப்பாடி என்ன பிளான் போறாரோ அதே தானே அமித்ஷாவும் அதை ஆதரிப்பது போல் தெரிகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி என்று பேரை சொல்லல. அப்போனா அமித்ஷாவும் அவருடைய திட்டத்துக்கு ஆதரவு தருவது போல் திமுக ஆட்சியை ஒழிப்பது போல் தானே இருக்குது. இப்ப அப்படி என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2 செல்வாக்கான தலைவர்கள் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஏன் கதவை மூடினார்? மோடி தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை மூடினார் என்பது தெள்ள தெளிவாக தமிழ் மண்ணில் கூர்ந்து அரசியலை புற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். சும்மா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய என் சகோதரன், என் தம்பி, அவனோட வெல்விஷர் தான் நான். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கு இந்த உண்மை மூளையில் உரைக்காமல் இருக்கலாம். இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ் என்று பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வது போல அவருக்கு உரைக்காமல் இருக்கலாம். ஒரு சில வார பத்திரிகைகளும் ஒரு சில தினப்பத்திரிகைகளும் இந்த உண்மையை மறைக்கலாம்.
ஆனால் மனச்சாட்சியோடு மனச்சான்றோடு நான் கூறுகிறேன், தமிழகம் வந்த மோடிஜி அவர்கள் ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் ஏன் சந்திக்கவில்லை? அப்பொழுது அவருடைய பீகம் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் நமக்கு முக்கியம், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை தான் நாம் எதிர்க்கிறோம். ஆகவே ஓபிஎஸ் டிடிவி அதிமுக அணியிலிருந்து விலகிய பிரேமலதா விஜயகாந்த் இந்த 3 வரையும் எடுத்துக்கொண்டு காங்கிரஸை திமுக கலத்தி விட்டால் தனக்கு அது நல்லது என்று மோடி கணக்கு போடுகிறாரா? இது நான் கூறுவது குட்டிக்கண்ணனை பொறுத்தவரையில் ஆதாரத்தோடு நான் கூறுகிறேன் என்பது குட்டிக்கண்ணன் மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகில் மனச்சாட்சி, உண்மை, நேர்மை, ஏதோ நரேட்டிவ் செட் பண்ணாம தரவுகளின் அடிப்படையில் அரசியலை பேசக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில பார்த்தா இந்த புள்ளி என்பது காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் பெயரக்கூடாது, காங்கிரஸை தனிமைப்படுத்தி காலி பண்ணணும். காங்கிரசுக்கு 2019 38 எம்பி அந்த கூட்டணிக்கு வந்துட்டு, 24 39 எம்பி அந்த கூட்டணிக்கு வந்துட்டு. எனவே காங்கிரஸை 14 போல் சீரோவாக்கணும். மாணிக் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் நாம் தமிழர் சீமானுக்கும் பாதியாக வாக்கெடுத்து அசிங்கப்பட வேண்டும். ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் நாம் தமிழர் சீமான் வேட்பாளருக்கு கீழே போக வேண்டும். கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் நாம் தமிழர் சீமான் வேட்பாளருக்கு பாதி வாக்காக குறைய வேண்டும் என்று மோடி திட்டமிட்டு காங்கிரஸை ஐசோலேட் பண்ண வேண்டும், ஒட்டுண்ணி காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், பாரசைட் காங்கிரஸை பரிதவிக்க விட வேண்டும் என்ற வியூகத்தில் மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் கதவை சாத்தினாரா, டோரை க்ளோஸ் பண்ணாரா என்ற கேள்வி என் போன்றவர்களுக்கு டெல்லி அரசியல் கிளைமேட்டை பார்த்து அரசியல் களத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு எழுகிறது. தமிழக அரசியல் கிளைமேட் என்பது திமுக அதிமுக எதிர்ப்பு என்பது சகோதரர் குட்டிக்கண்ணன் போன்றவர்களின் உணர்வையும் நான் மதிக்கிறேன். எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் போது என் தம்பி குட்டிக்கண்ணனுக்கு ஒரு உணர்வு இருக்கலாம். என் தம்பி குட்டிக்கண்ணனின் உணர்வை மதிக்கிறேன், என் தம்பி ரங்கராஜ் பாண்டியன் உணர்வை மதிக்கிறேன். ஆனால் உண்மை நிலை என்பது உணர்வை தாண்டி பெரிதானது. அப்பொழுது உண்மை நிலைப்படி பார்த்தால் 2021 மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, எமர்ஜென்சி ஹீரோ, தியாக வரலாற்றுக்கு சொந்தக்கார இல கணேசன்ஜி, சிதம்பரத்தை விட மிகப்பெரிய அறிவாளியான எச் ராஜா, தமிழக பாஜகவின் ஒரு முகமாக ஒரு செல்வாக்கான தலைவரான எங்க பங்காளி போன்ற ராதாகிருஷ்ணன், இவர்கள் கருத்தை எல்லாம் மீறி டெல்லி கிளைமேட் படி காங்கிரஸ் பிடியில் திமுக பெயரக்கூடாது என்று மோடி செயல்பட்டதின் விளைவு அவர் சசிகலா, தினகரன் இவர்களை என்டிஏ அலையன்ஸுக்குள் சேர்க்கவில்லை. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை சந்தித்து விட்டு 100 விழுக்காடு சசிகலாவுக்கு இடமில்லை என்ற கருத்தை முன்வச்சதையும் நாம் பார்க்கிறோம். தரவுகளின் அடிப்படையில் ஏற்கனவே நான் சொல்லி சரியானதின் அடிப்படையில் என் கருத்தை இப்பொழுது முன்வைக்கிறேன். மோடி ஓபிஎஸ்ஸும் டிடிவிக்கும் கதவை சாத்தியது. ஸ்டாலின் ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா இவர்களை கூட்டணியில் சேர்த்து கொண்டு காங்கிரஸை கலத்திவிட வேண்டும். காங்கிரசுக்கு இந்த தமிழ் மண்ணில் இப்படி சுமார் 40 எம்பி வர ஒவ்வொரு தேர்தலும் வந்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய கருத்து முழுக்க சரி என்று மோடிக்காக இங்கு காங்கிரஸ் தெருவில் நிற்கும் என்று காங்கிரஸை குறிவைத்து அரசியல் பண்ணும் அண்ணாமலையும் கூறியிருக்கிறார். காமராஜர் கருணாநிதியை பற்றி சொல்றதாட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எங்க காங்கிரஸ் ஓக்காரங்க எங்க வீட்டுல, அது பிறகுதான் நாங்க ஆர்எஸ்எஸ் இந்து உணர்வு எங்களுக்கு இருந்தது. பட் இங்க ஜனசங்கத்துக்கு பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ், அதுதான் நாங்க செய்தி நெடுமாற அண்ணனுக்கு செய்தி இதுதான் படிப்போம். எங்க கிராமம் பக்கத்து மீனவர் கிராமம் போது ஆர்எஸ்எஸ் எங்க ஸ்கூலுக்கு இந்து நாடார் கூட நாங்க வைக்கல. அந்த கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு போட்டியா நாங்க ஆரம்பிச்ச ஸ்கூல் இந்து நடுநிலைப்பள்ளி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலா இருக்கிறான். எம்எச்ஏ மணி அந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள நாங்க காங்கிரஸ் இதுல இருக்கும்போது நாங்க அன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, கலைஞர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும், என்ன பேசுறாருன்னு பார்த்து அவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. நல்லா வயிற்றுல இருக்க புள்ள வலிக்கு விழுறது மாதிரி பேசுவாரு. 29 உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு என்ன இருக்கு பார்லிமெண்ட்ல பாரு, இது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற பாரு. அன்புமணி வாராரு, அவருக்கு சீட்டை கொடுக்கணும் பாரு. பலம் நிரூபிக்காத விஜய் வாராரு, அவருக்கு சீட்டை கொடுக்கணுங்கிறாரு. இந்த இடம் தான் நாம நம்ம கருத்தை தலைமைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, விஜய் பலத்தை நிரூபிச்சதும் பவன் கல்யாண் மாதிரி 29 அவரை பயன்படுத்திக்குவோம். பலம் நிரூபிச்ச வைகோவை 98 96 நிரூபிச்ச வைகோவை 98 பயன்படுத்தின மாதிரி தொடர்ந்து பலத்தை நிரூபிச்ச ஐயா வைகோ ஐயா ராமதாஸ் 98 பயன்படுத்தின மாதிரி 2026 விஜய் பலத்தை நிரூபிக்கட்டு 29 பயன்படுத்திக்கலாம். இப்பொழுது அவரை காட்டி பாஜகவுக்கு சீட்டை எடப்பாடி குறைக்காம நாம பார்த்துக்கிடணும். அண்ணாமலை தான் இதுக்கு சரியான ஆளுங்கிறத நாம டெல்லிக்கு சொல்லி இருக்கிறோம்.
அண்ணாமலையும் அந்த திசையில கரெக்டா பயணிக்கிறார். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்போதைய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி 2011 2001 ஜெயலலிதா எப்படி மூப்பனாரை வச்சுக்கிட்டு அவருக்கு காங்கிரஸுக்கு தேவையான தொகுதிகள் கொடுத்தாரு, அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் தேவையான தொகுதிகளை பாஜகவிடம் கொடுத்து விட்டு இவர் ஒதுங்கி விடுவார் என்று சொல்றாங்களா சார்? நல்லது. 23-18 அப்போ இப்ப 20 இருக்குது. 20-18 சொன்னா இந்த 18ஐயும் பாஜக பார்த்துக்கலாம். 134 தொகுதி ஐயா எடப்பாடி பழனிசாமி நின்றுகிட்டு 100 தொகுதி அமித்ஷா கையில கொடுத்தா பலத்திற்கேற்ப நம்ம அதை பிரிச்சு கொடுத்துக்கலாம். பிஜேபி கூட கொஞ்சம் சீட்டை குறைச்சிக்கிட்டு பாமக 2 பாமகவை அகாமடேட் பண்ணோம்னா அவங்களுக்கு கூட்டி கொடுத்துக்கலாம், தப்பே இல்லை. அன்புமணிக்கு கூட்டி கொடுத்துக்கலாம். அந்த ஒரு பெரிய அணி அமைஞ்சு நமக்கு லாபம் வரும்னா அதுல பிஜேபி இந்த கட்சிகளுக்காக தியாகம் பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா பாமக 14, 19, 24 3 தேர்தல்ல என்டிஏ கூட ஒழுங்கா நின்ன ஒரு கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த 2 பேருக்குமே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களை அகாமடேட் பண்றதுல தப்பு இல்லை. எடப்பாடி தயாராவாரா? அந்த தயாராயிட்டு தான் இப்ப மௌனமா இருக்கிற. எது சொன்னாலும் பாஜக, மத்திய பாஜக எது சொன்னாலும் சைலண்டா இருக்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இல்ல அவருக்கு வெற்றி தான். ஏமாறுறீங்க கண்ணன். அவர் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லும் போதே அவர் தனியாட்சி அதிமுக அமைக்கும்னு 4 மணி நேரத்துல சொல்றாரு. ஆனா அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற இல்ல சார். அதுக்கு நம்ம பார்க்கணும். இல்ல அரசியல்ல நல்லா உணர்ந்து இருக்காரு. அலர்ட்டா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. மோடி நாம சொல்றதை கேட்பாருன்னு சத்திரன் குருமூர்த்தி சொல்லிதான் ஏமாந்தாரு. ரவீந்திர துரைசாமி கருத்து தான் குருமூர்த்தி கருத்தை மீறி செயல்பட்டதுன்னு சொன்னா அந்த இடம் மோடிக்கு இன்ட்ரெஸ்ட். காங்கிரஸ் பிடியில திமுக போயிடக்கூடாது. அதன் விளைவாகத்தான் 19 ராகுல் பிரதமர்னு சொன்ன ஸ்டாலின் 24 அதை சொல்லல. அதுவே ஒரு நன்மை தான். அதே மாதிரி எடப்பாடியும் 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு அரசியல் பண்றாரா, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு அரசியல் பண்றாரா, ஆட்சிக்கு வரும்போது 29லயும் ஒழுங்கா நம்ம கூட நிப்பாராங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமா ஒரு 360 டிகிரிஸ் அவரை சந்தேக கண்ணோட எடப்பாடியை பார்த்து தான் ஒவ்வொரு நகர்வையும் செய்யணும். ஆனா அமித்ஷாவுடைய பேச்சை பார்த்தா திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கியே ஆகணும் என்று இரும்பு பிடியா இருக்கிற சார். உடும்பு பிடியா சார். தப்பு இல்ல, வரவேற்கிறேன். அதுல பாஜகவுக்கு என்ன லாபம்னு பார்க்கணும். காங்கிரஸ் அதுல எந்த லாபம் அடையக்கூடாதுங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டையும் பார்க்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி மாணவர் கல்லூரி மாணவருக்கு 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப்பு, இப்ப பொங்கல் பரிசு 3000, அரசு ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வு, இப்படி கொடுத்துட்டா அவர் வெற்றி பெற்றுவாரா? இதைத்தான் சீமான் மட்டும்தான் போல்டா எதிர்க்கிறாரு. இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடு, தூய்மை பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவு, மற்றவங்களோட எண்ணிக்கை குறைவுங்கிறதுக்காக எண்ணிக்கை அதிகம் உள்ளவங்களுக்கு வாக்குக்காக செயல்படுத்திருக்கீங்கன்னு சீமான் ஆணித்தரமா சொல்றாரு. இந்த கருத்தை மற்ற கட்சிகள் போல்டா சொல்லலங்கிறதே நான் பதிவு பண்றேன். இப்படிதான் 2024 ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் தோத்தார். அவர் பண்ணாத திட்டம் இல்ல, ஒவ்வொரு வீட்டில் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் பெரிய தோல்வி அடைந்த எதிர்கட்சியாக வர முடியல. அதே போல் தமிழகத்தை ஏன் நிகழாது? ஸ்டாலினுக்கு ஏன் வராது? கண்டிப்பா அதற்கான சூழ்நிலை 1 to 1 கொண்டு வரணும். அங்க ஆந்திராவில் 1 to 1 நடந்தது. 1 to 1க்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி, ரவீந்திரன் துரைசாமி ஆர்டி டீம் கருத்தை கேட்டு அது ஏற்கனவே அவரால் தான், ஆர்டி டீமால தான் குருமூர்த்தி தூக்கி போடும்போது, சசிகலாவுக்கு ஆட்கள்னு தூக்கி போட முயற்சி பண்ணும்போது தேசிய எண்ணம் கொண்ட சமூகம், ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, இந்த அடிப்படையில கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி பலம் பெருட்டுன்னு காப்பாத்தினது ஆர்டி டீம். அந்த ஆர்டி டீம் கிட்ட நன்றி உணர்வோட என்ன செய்யணும்னு ஆலோசனை கேட்கட்டு முடிவுகள், அதற்கு தக்கன முடிவுகளும் அதற்கு தக்கன ஒரு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய நிலைமையும் உருவாக்க முடியும். சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் இடையே 5% தான். இன்னும் கேட்ட திமுக இன்டாக்ட் கூட்டணி, ஆனா அதிமுகவிடம் பாஜக மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப போக போக அமித்ஷா சொல்ல ஆக்ஷன் எடுக்க எடப்பாடி பாஜக கூட்டணி
அதிமுக அதுல இருக்கு, அதனுடைய ஹப் இன்னும் அதிகமாகும்ல தேர்தல் இருக்கு. கருத்து கணிப்பு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சீமானுக்கு 4 விழுக்காடு தான் வாக்கு கிடைக்கும்னு பாலசுப்ரமணிய ஆதித்தன் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், சீமான் வளர்கிறாரே என்ற பொறாமையில், தன்னை விட கோளிலும் செல்வாக்கிலும் ஒரு நாடார் வளர்கிறார் என்ற பொறாமையில் 4 விழுக்காடு வாக்கு தான் சீமானுக்கு என்று சீமான் 8 விழுக்காடு வந்தார். சோ கருத்து கணிப்பு 1000 கருத்து கணிப்பு இருக்கு. ரெட்டிகள் கருத்து கணிப்பு ஒண்ணு சொல்றான், SSN கருத்து கணிப்பு ஒண்ணு சொல்றான், OSR கருத்து கணிப்பு ஒண்ணு சொன்னான் ஒண்ணு சொல்றான், லயோலா கருத்து கணிப்பு ஒண்ணு சொல்றான், ஸ்டெல்லா மேரிஸ் ஒண்ணு சொல்றான். சோ கருத்து கணிப்புங்கிறது அல்ல. நான் தெளிவாக சொன்னேன், ஸ்டாலின் 48 விழுக்காடு வாக்கு வருவாருன்னு சொன்னேன், 47 வந்தாரு. இந்த கருத்து கணிப்புகளை விட ரவீந்திரன் துரைசாமி கணிப்பு 10க்கு 8 சரியா வந்திருக்குங்கிறத பாருங்க. இப்பவும் நான் சொல்றேன், 67ல காமராஜரை தோற்கடிச்சது மாதிரி 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். பட் ஸ்டாலின் கூட்டணி பலத்துல பெரிய உயரத்துல இருக்கிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. காங்கிரஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் பல இது, ஆனா இவ்வளவு திட்டம் அறிவிச்சும் இறுதியில வந்து அறிவிக்கிறார், ஆனா பல வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை. அப்படி இருக்க திமுக மீண்டும் பழைய சரித்திரத்தை எழுத போகிறது சார் சொல்றாங்களே. உங்க கருத்து? நான் எழுத போக சொல்றாங்க. கருத்து என் கருத்து இல்லை, எழுத போக சொல்றேன். என் கருத்து 45 விழுக்காடு வாக்குகள் ஸ்டாலின் தலைமைக்கு விழுங்கிறதுல நான் எனக்கு இந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. காங்கிரஸ் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார், மோடி அடிச்சு அணிலங்கிறத டெல்லி கிளைமேட்டை தெரிஞ்சு நான் தெளிவா சொல்றேன். அடுத்தபடியா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலினுக்கு கடுமையான ஃபைட் கொடுக்கலாம் சார். இப்ப வந்து தமிழகமே கடன்ல மூழ்கி போச்சு சார். எப்படி சார் இந்த புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை நிறுத்த செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது சார். 2026 ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு மிகப்பெரிய பாரமா இருக்க போது இந்த கடன்கள். இதெல்லாம் வழக்கமா எல்லா கட்சிகளும் செய்யறது தாங்க. வாக்குக்காக தான் இதை செய்யறாருன்னு சீமான் சொல்றாரு. எடப்பாடியும் மற்றவங்களும் விஜய் ஏன் சொல்ல வேண்டியதானே? இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு விஜய் சொல்ல வேண்டியதானே? அந்த 3000 ரூபா வாங்கின பெண்கள் தன் படத்தை பார்க்க மாட்டாங்கங்கிற இதுல தானே அவர் சொல்லாம இருக்கிறாரு. அப்ப எடப்பாடி வந்து 5000 ரூபா கொடுங்கிறாரு. சீமான் தானே இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு நாட்டு நலன் கருதி ஸ்டாலின் இலவசத்துக்கான ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன மாதிரி ஸ்டாலினுக்கு தான் போகும். 17 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துட்டாரு. பொங்கல் 2.5 கோடிக்கு 3000 ரூபா கொடுத்துட்டாரு. சீமான் ஒருத்தர் தானே இது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு, இது தப்பான பொருளாதாரம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர மீனை பிடிச்சி கொடுக்க கூடாது, இது மக்களை சோம்பேறியாக்கும், மக்கள் வளர்ச்சியை கெடுக்கும், என் தமிழினும் ஒரு பொங்கலை கூட கொண்டாடாம கையேந்தக்கூடிய நிலைமையில இருக்காருன்னு சீமான் மட்டும்தானே பேசுறாரு. அதையும் எடப்பாடி பழனிசாமி பேசல, தமிழிசை பேசல, நயினார் பேசல, அண்ணாமலை பேசல, விஜய் பேசல, இவங்கெல்லாம் ஏன் பேசல? அப்போ ஓட்டுக்காக அவங்க நிற்கிறாங்களா? அப்போ இந்த இடத்துக்குள்ள இலவசத்துக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தானே போகும். இலவசத்தை எய்த்து இருக்கக்கூடிய ஓட்டுகள் இது தவறான அரசியல் அணுகுமுறைங்க சீமானுக்கு போடுவாங்களா? சார் நான் இன்னொரு டேட்டா சொல்றேன் சார். 2006 இலவச கலர் டிவி கொடுத்தாரு, இலவச ரேஷன் அறிவிச்சு. ஆனா 2011 கருணாநிதி தோத்து விட்டார். 2011 ஜெயலலிதா லேப்டாப் இதெல்லாம் கொடுத்தாரு, ஆனா அதை அப்படியே பிக்கப் பண்ணி. ஆனா 2021 எடப்பாடி தோத்து விட்டார் சார். இலவசங்கள் அப்போதே அடுத்து புதுதாதான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தா இலவசங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அதை எதிர்த்து பேசுறதுக்கு சீமானுக்குள்ள முதுகெலும்பு நீங்க தூக்கி பிடிக்கக்கூடிய எடப்பாடிக்கோ விஜய்க்கோ யாருக்குமே இல்லை. சீமானுக்கு முதுகெலும்பு இருக்கு இலவசம் கூடாதுன்னு சொல்றதுக்கு. நீங்க குட்டிக்கண்ண இலவசம் கூடாதுன்னு சொல்லி என்ன ஆக போகுது? அது ஸ்டாலினுக்கு லாபம் ஆயிருமோங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்கு. 5000 கொடுன்னு கேட்கிறாரு. அந்த படத்தை எவனும் பார்க்க மாட்டான். 3000 ரூபாய் வாங்கின ஆட்கள் 9ஆம் தேதி தன் படத்தை பார்க்க மாட்டாங்க. எதிர்த்தா சிவகார்த்தியம் படத்தை பார்த்துருவாங்களோன்னு விஜய் எதிர்க்காம இருக்காரு. அப்ப சீமான் போல்டா எதிர்க்கிறாரு. குட்டிக்கண்ணை எதிர்த்து பிரயோஜனம் இல்லை. அரசியல் தலைவர்கள் சீமான் மாதிரி எதிர்க்கணும். அப்பனா அதாவது ஸ்டாலின் விட தேர்தல் அறிக்கை விட எடப்பாடியுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்தா மத்தியில் பாஜக இருக்கு, அதை நிறைவேற்ற முதல்ல பாஜகவுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்குள்ள சீட்டை கொடுக்க சொல்லுங்க எடப்பாடியை. அதை முடிச்சுக்கிட்டு பேசுங்க நீங்களும் சரி, ரங்கராஜ் பாண்டேகளும் சரி. அப்பனா நீங்க 2026 அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காதுன்றீங்களா? இருக்கணும். ஆனா 29 மோடி ஏமாறாத அளவுக்கு உரிய சீட்டை பெறணும்.
ஆனா நீங்க சொல்றது பார்த்தா அது தெரியலையே சார். 2க்கு 1ன்ட்டு கணக்கு சொல்ற 2:1 சொல்றீங்களே. ஆமா, 20 விழுக்காடு 11.4 விழுக்காடு. அது அப்படி கொடுத்தா பாஜக தோத்து போயிடும், அதிமுக ஆட்சிக்கே வராது இல்ல சார். இது நீங்க அதிமுக ஆளு, எடப்பாடிக்கு ஆளு இப்படிதான் பேசுவீங்க. நான் மோடிக்கு ஆளு, நான் ஜெயித்தேன். நீங்க இப்படி பேசி பேசி ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி பேசினாரு. மோடியே ப்ரொஜெக்ட் பண்ணவர் தான். நான் ஜெயித்தேன், மற்ற எல்லாரும் தோத்தீங்க. அதுல நான் மோடிக்காக நிக்கிறேன், நீங்க ஸ்டாலின் எதிர்ப்புன்னு நிக்கிறீங்க. நான் மறைச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது குட்டிக்கண்ணன். இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடார் வழியில வந்தவன். நான் நேர்மையா பேசுறேன். எனக்கு 29 மோடி ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு உரிய சீட்டை பாஜக பெறணும். அண்ணாமலை உழைச்சு எடுத்த சீட்டை பாஜக பெறணும். சோம்பேறியா மோடிக்கு வெற்றியில லாபம் அடைஞ்சு கொளுத்து அனுபவிக்கலாம் எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு நினைக்கிறான். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா உழைச்சி 11.4 கொண்டு வந்த அண்ணாமலை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு நினைக்கிறாரு. நாங்க மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு நினைக்கிறோம். இதை முதல்ல உறுதிப்படுத்திக்கிட்டு மற்ற விஷயத்தை பார்க்கலாங்கிறது எங்க கருத்து குட்டிக்கண்ணன். ஆனா ஸ்டாலின் தொடர்ந்து ஜெயிப்பதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு தானே. பாஜக ஒரு பாசிசம், தமிழகத்தை அழித்துவிடும், ஜாதி மோதல் உருவாகும், மத மோதல் உருவாகும், அதை உள்ள நுழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2019, 2021, 2024 3 தேர்தல் ஜெயிச்சாங்க சார். அது ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அதாங்க 52, 57, 62 ஜெயித்த காமராஜர், 67 மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் கொண்டு வந்த 1-1 தோற்கடிக்கப்பட்டார். அதே மாதிரி ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 45 விழுக்காடு ஓட்டுக்கு ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கு. என் வார்த்தையை எடப்பாடி கேட்கட்டு, நான் தோற்கடிச்சு காட்டுறேன். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி குட்டிக்கண்ணன்.